நான் என்ன பண்ணுறேன்? மறைந்தும் மறையாமலும் மங்காமல் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் வங்கக் கடலோரம் காஞ்சி மண்ணின் இடபாகத்தில் துயில் கொண்டிருக்கும் நம் தங்கத் தலைவன் பொன்மனச் செம்மல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாள் இன்று. அவரை காண கோடான கோடி மக்கள் மெரினா அவருடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களில் நானும் ஒருவனாக இந்த எளியவன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளரும் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா. என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன். அவரை வணங்குகிறேன். இரத்தத்தின் இரத்தமான கோடான கோடி உடன்பிறப்புகளுக்கும் அவர் வாசி வழங்க வேண்டும். இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள் அலைகடலென தலைவர் நினைவிடத்தில் வந்து அவரை வணங்கி ஆசி வழங்கி அவரிடம் ஆசி பெறுகிறார்கள். இந்த எளியவன் அண்ணாவின் தம்பியாகவும் இதய தெய்வன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா. இன்று புரட்சித் தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் பேரறிஞர் அண்ணா. அதையே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் வரிப்பணம் மக்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்றார். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த மக்களுக்கு துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அப்படி அல்ல. மக்கள் வரி பணத்தை விரயமாக்கப்படுகிறார்கள். இன்று தமிழ்நாடு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடனில் இருக்கின்றது. இந்த அப்பாவி மக்கள் அறியாமல் இயலாமல் தெரிவதில்லை. வருகின்ற தேர்தலிலாவது இப்போ ஆளுக்கு ஒருத்தர் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே போய் முடியும் தெரியாது. புரட்சி தலைவர் இயக்கத்தை இன்று துண்டு துண்டாக பிரித்து விட்டார்கள். வருகின்ற காலம் மக்களுக்காக இருக்க வேண்டும். இந்த எளியவன் அண்ணாவின் தம்பியாக இதய தெய்வன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக சைதை சட்டமன்றத்தில் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். புரட்சி தலைவர் ஆசியும் அண்ணாவின் தம்பியாகவும் நான் செயல்படுகிறேன். மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக. மக்கள் வரிப்பணம் ஆண்டுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு 15 கோடி. இந்த 15 கோடியை மக்களுக்காக நான் செலவழிப்பேன். அதுபோக மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். எந்த துறைக்கு மக்கள் போய் புகார் மனு கொடுத்தாலும் உடனே அவர்கள் சரிபார்த்து அதிகாரிகள் கொடுக்க வேண்டும். அப்படி செய்ய தவறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏனென்றால் மக்கள் முதலாளி, மக்கள் தான் நீதிபதி, மக்கள் தான் நிதி ஆதார களஞ்சியம், மக்கள் தான் அதிகாரம் கொடுப்பது இந்த ஆள்காட்டி வரவேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது உன்னால் முடியும் தம்பி என்றார். அதையே இதய தெய்வன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உழைப்பவரே உயர்ந்தவராவார் என்று சொன்னார். இந்த கொள்கை தான் இந்த எளியவனுடைய கொள்கை.